வெல்கம் டு சத்ரன் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பியோடைய கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து 20 கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் ப்ளஸ் 2019 டிஆர்பியில் கேட்ட கொஷினை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 20 கொஷின் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் cannot be the energy of particles in one dimensional box. அந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸினுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா கீழே இருக்குது. En ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8ml ஸ்கொயர். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பண்ணால் 17h ஸ்கொயர் பை 8ml ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து பி, which cannot be the energy of the particles in one dimensional box. So next question, so a vector product of position in linear momentum vector is equal to, so vector product of position the linear and momentum vector க்கும் ஈக்குவலாக என்ன இருக்கும், அதுக்கான ஃபார்முலா L ஈக்குவல் டு I ஒமேகா. ஸோ I ஒமேகா ஈக்குவல் டு R இன்ட்டு P. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர். ஸோ இந்த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் பொசிஷன் இன் லீனியர் மூமெண்ட் ஆஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கான என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா அந்த கீழே பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். தேர்டு கொஷின், விச் இஸ் த காமன்லி யூஸ் டு சாலிட் ஸ்டேட் லேசர். காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சாலிட் ஸ்டேட் லேசர் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் Y3Al2O2 15. ஸோ இதுக்கான ஆன்சர் Y3Al2O2 15. Fourth question, terylene and terylene is synthesized by the polymerization. ஸோ அந்த பாலிமரைசேஷனில் சிந்தடைஸ் பண்ணும்போது டெர்லின் அல்லது வந்து டெர்லைன் வந்து சிந்தடைஸ் ஆகும்போது என்னவா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்திலீன் கிளைக்கால் அண்டு டைமெத்தில் 3 பென்டனேட். சரியா? ஸோ இந்த இதுதான் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து எத்திலீன் கிளைக்கால் அண்டு டைமெத்தில் 3 பென்டலேட். ஸோ இதுக்கான ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஷின், ஸ்பின் பற்றி பார்க்குறோம். நியூக்ளியர் ஸ்பின் பற்றி பார்க்குறோம். நியூக்ளியர் மொமெண்ட்டில் அதில் வந்து Mn2+ எஸ் நியூக்ளியர் ஸ்பின் ஆஃப், ஸோ எவ்வளோ வரும், அதனுடைய ஸ்பின் எப்படி இருக்கும். ஸோ 2+ அப்படின்னு இருக்குது. இந்த ஆங்குலர் மொமெண்டம் ஸ்பின்னில் வந்து என்ன இருக்குது, டிஜியா T2Gயா அப்படின்றதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா 5/2. ஆன்சர் 5/2. இது வந்து 2019 டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின், ஸோ ப்ரொடியூஸ் த கரெக்ட் டிகிரிஸ் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் வேரியஸ் சைக்ளோஹெக்சேன். ஸோ சைக்ளோஹெக்சேன் கன்ஃபர்மேஷன், சைக்ளோஹெக்சேன் இருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய ஃபார்மேஷன் என்ன ஃபார்ம் இருக்கும், சேட் ஃபார்ம், போர்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மேஷனில் வந்து இந்த டிகிரிசி ஆர்டரில் அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு 3 ஆன்சர் இருக்குது. அதில் ஆன்சர் வந்து சி. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். சேர் கிரேட்டர் தென் ட்வைஸ்ட் போர்டு கிரேட்டர் தென் போர்டு அண்டு ஆஃப் போர்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் சி ஆன்சர். சேர் கிரேட்டர் தென் ட்வைஸ்ட் போர்டு கிரேட்டர் தென் போர்டு கிரேட்டர் தென் ஆஃப் போர்டு. செவன்த் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும், இந்த பக்கம் காம்பவுண்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எந்த ஷேப்பில் இருக்குது, லீனியரா இல்லை ஸ்பெரிக்கலா, பைபிரமிடா, ஸ்கொயர் பிளானரா, ஸோ எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். அதை கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இந்த பக்கம் என்ன இருக்குது, XeF2 ClF3 IF5 XeO3. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து 2 லீனியர் ஷேப். XeF2 வந்து லீனியர் ஷேப். ஏன்னா அந்த 2 இருக்கிறனால X இந்த பக்கம் ஒரு F இந்த பக்கம் ஒரு F குளோரைடு போட்டோம்னா ஸோ லீனியர் ஷேப் இருக்கும். ஸோ அடுத்தது பி, ஃபஸ்ட்டு வந்து T ஸ்டாம்புடு குளோரைடு F3. பிக்கு ஃபஸ்ட் ஆன்சர். சிக்கு வந்து 4th ஆன்சர் ஸ்கொயர் பைப்ரமிடு. அயோடின் ஃபென்டாஃப்ளூரைடுக்கு வந்து 4th ஆன்சர். அடுத்து XeO3 அதுக்கு வந்து 3rd ஆன்சர் ட்ரைகோனல் பைப்ரமிடு. 3 இருக்கு இல்லையா, அதனால் ட்ரைகோனல் பைப்ரமிடு. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஷின், ஸோ among the following the incorrect composition of complex
அண்ட் இட் இஸ் கலர் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கலர். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸு அதனுடைய கலர் என்ன இருக்கும், ஸோ எது வந்து இன்கரெக்டாக இருக்குது, எது வந்து தவறாக பொருந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து NiOH டுவைஸ், ஸோ அது 6 டைம் 2+ இருக்கும்போது ப்ளூ க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அடுத்தது கோபால்ட் எக்ஸா அமோனியா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ப்ளூ கலர்னு சொல்லுது. பட் அது தப்பான ரீசன். அது என்ன ஆன்சர் அப்படின்னா ஆரஞ்சு. அப்போ செகண்டு வந்து தப்பு, பி வந்து இன்கரெக்ட். ஸோ அடுத்து வந்து TiOH டுவைஸ் 6 அண்டு 3+, ஸோ இது பர்பிள் கலர். ஸோ அடுத்து COCN6 மேலே 3-, ஸோ எல்லோ கலர். ஸோ அந்த பர்பிள் அப்படின்றது ஆன்சர் ரைட்டு. டி வந்து ஆன்சர் தப்பு, எல்லோ கலர் இருக்குது. பட் அது ஆன்சர் வந்து என்ன வரும்னா கோபால் சைனடு வந்து ரெட் கலர் வரும். ஸோ அப்போ பியோ டியோ வந்து இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 9, which one of the following does not show John Teller distortion? ஸோ இது கொடுத்துங்கிற 4 இதில் வந்து எல்லாமே ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுது. பட் ஒன் காம்பவுண்டு மட்டும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அது என்ன ஆன்சர் அப்படின்னா சி ஆன்சர். CRACAC அண்ட் த்ரைஸ். ஸோ அந்த கோஆர்டினேட் நம்பர் வந்து மேலே எந்த விதமான வந்து ஈனிகளும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த சி ஆன்சர் ஈஸியாக ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ 9வது கொஷின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10th கொஷின். The Benzyl condensation is the characteristic of reaction of compound. ஸோ பென்சைல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய கேரக்டரைசேஷன் ரியாக்ஷன் வந்து எந்த காம்பவுண்டு வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அரோமேட்டிக் ஆசிட் அண்ட் அரோமேட்டிக் கீட்டோன் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிகைடு. ஸோ கரெக்ட் ஆன்சர் பி, அரோமேட்டிக் ஆல்டிகைடு. ஸோ அதான் வந்து பென்சைல் கண்டென்சேஷனுடைய கேரக்டரைசேஷனாக இன்வால்வ் ஆகுது. ஸோ அடுத்து 11வது கொஷின். ஸோ ப்ராடக்ட் இஸ் த நம்பர் ஆஃப் NMR சிக்னல்ஸ் இன் 1,2 டைக்ளோரோப்ரபேன். 1,2 டைக்ளோரோப்ரபேனுடைய NMR சிக்னல்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 4 கொடுத்துருக்கோம். ஸோ டி ஆன்சர் 4. ஸோ 4 சிக்னல் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரியா, டைஸ்டோரோபிக் பொசிஷன் இஸ் கிவன் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ். சரியா, அந்த 1,2 டைக்ளோரோஃபீனுக்குள்ளே அதை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் 4 சிக்னல்ஸ், அதனுடைய சிக்னல் வந்து 4. அதுக்கான ரீசன் வந்து கீழே பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து 12வது கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். குரூப் என்ன, அதனுடைய ராமன் ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்கும் ஸோ அப்படின்றத கொஷின். இது வந்து 2019 டிஆர்பியில் கேட்ட கொஷின். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷின் ப்ளஸ் 2019 டிஆர்பி கேட்ட கொஷின். ஸோ அதை தான் பார்த்துட்டு வரோம். இப்போ 12வது கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங். குரூப் கார்பன் நைட்ரஜன் அரோமேட்டிக் அண்ட் கார்பன் டபுள் பாண்ட் O கீட்டோன்ஸ் அண்டு ஆக்சிஜன் நைட்ரஜன் OH அண்டு CCl. ஸோ இதனுடைய ராமன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏக்கு வந்து 4th ஆன்சர் 3500 ஃப்ரீக்வன்சி. பிக்கு 3rd ஆன்சர் 1610 ஃப்ரீக்வன்சி. சிக்கு வந்து 2nd ஆன்சர் 3400 ஃப்ரீக்வன்சி. அண்டு CCl கார்பன் அண்ட் குளோரைடுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 650லேருந்து 710 ஃப்ரீக்வன்சி. ஸோ ஏக்கு 4th, பிக்கு 3rd, சிக்கு 2nd, டிக்கு 1st. நெக்ஸ்ட் 13வது கொஷின். The ESR signal intensely to directly proportional to N, which is the inversely proportional to. அதாவது அந்த ESR சிக்னல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து ΔNக்கு இருக்குது. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எதுக்கு இருக்கும், ப்ரெஷருக்கு இருக்குமா, வால்யூமுக்கு இருக்குமா, எனர்ஜிக்கு இருக்குமா, இல்லை டெம்பரேச்சருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ESR சிக்னல் டைரக்ட்லி வந்து ப்ரொபோர்ஷனல் டு ΔN இருக்குது. அப்போ இன்வெர்ஸ்லியாக என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர், அதுக்கான ஆன்சர் வந்து டெம்பரேச்சர். ஸோ 14வது கொஷின். ஜிங்க் ஆக்சைடு இஸ் ஒயிட் இன் கோல்டு. குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது ஜிங்க் ஆக்சைடு வந்து ஒயிட் கலராக இருக்குது. பட் டிரான்ஸ் எல்லோ ஆன் ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா எல்லோ கலராக மாறுது. ஸோ இதுக்கான என்ன ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஜிங்க் ஆக்சைடு வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது ஒயிட் கலர், ஸோ அதை ஹீட் பண்ணும்போது எல்லோ கலராக சேஞ்ச் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரியாக்ஷனுடைய என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டல் டிஃபெக்ட்ஸ்லி டிஃபால்ட்டா, இல்லை மெட்டல் எக்ஸஸ் டிஃபால்ட்டா, ஷார்ட்லி டிஃபால்ட்டா, இல்லை ஃப்ராங்கல் டிஃபால்ட்டா அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி, மெட்டல் எக்ஸஸ் டிஃபால்ட். அப்போ மெட்டல் வந்து அங்கே அதிகமாக இருக்குது அந்த டிஃபால்ட்டில், அந்த ஜிங்க் ஆக்சைடுடைய காம்பவுண்ட்ஸில் குளிர்ந்த நிலையில் வந்து, ஏன்னா ஹீட் பண்ணும்போது அங்கே ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகும்போது
அப்போ வந்து எல்லோ கலராக ஜிங்க் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ 15வது கொஸ்டின், பிக் அவுட் த கரெக்ட் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தி கார்போனியம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் கார்போனியான்ஸ். ஸோ அந்த கார்பனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆர்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது, கார்போனியான், கார்பானியான், ஸோ கார்பீன்ஸ், ஸோ அந்த இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இன்க்ரீஸ் ஆர்டரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CH3 அண்ட் CH2 மைனஸ் less than CH2 double bond CH minus less than CH triple bond C minus. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆர்டரில் இருக்கும். பிக் அவுட் த கரெக்ட் இன்க்ரீஸ் ஆர்டர் ஆஃப் கார்போனியம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் கார்போனியான்ஸ். ஸோ அதனுடைய இன்க்ரீஸ் ஆர்டர் ஸோ அந்த ஆர்டரில் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ அது 16வது கொஸ்டின், விச் இஸ் த ஃபாலோயிங் ஆஃப் காம்பவுண்ட் அயான்ஸ் இன் கோபால் 2+ அயான் எஸ் த வீக்லெஸ்ட் கிறிஸ்டல் பீஸ் ஸ்டெபிலைசர் எனர்ஜி. அதனுடைய கிறிஸ்டல் பீஸ் ஸ்டெபிலைசர் எனர்ஜியுடைய எப்படி என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும் கோபால் 2+ அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் இந்த COCl6 குளோரைடு 6 இருக்கு இல்லையா, +4-. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் இஸ் த கிறிஸ்டல் பீஸ் ஸ்டெபிலைசர் எனர்ஜியுடைய வீக்லெஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும் என்ன காம்பவுண்டுக்கு அப்படின்னா கோபால் 2+. ஸோ அடுத்தது 17வது கொஸ்டின், விச் இஸ் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ ஆப்டிகலி ஆக்டிவ் எது வந்து இந்த காம்பவுண்டில் வந்து எது ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்காது அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏ காம்பவுண்ட், பி, சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி வந்து ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்குது, பட் அந்த ஏ என்ற காம்பவுண்ட் வந்து நான் ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்குது. சரியா, ஏ காம்பவுண்ட்ஸ். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது 2019 கேட்ட கொஸ்டின், விச் இஸ் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் இஸ் நாட் ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்றது ஏ அப்படின்றது ஆன்சர். ஸோ 18வது கொஸ்டின், NMR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நியோபென்டேன் எஸ் எத்தனை சிக்னல் டேஷ் சிக்னல்ஸ். NMR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நியோபென்டேன் இஸ் எத்தனை சிக்னல். ஸோ நியோபென்டேன் அப்படின்றது கீழே சச்சர் கொடுத்துருக்க பாருங்கள், CH3 CH3 CH3. ஸோ அதனுடைய 4 ஷேப்பில் இருக்குது. ஸோ நியோபென்டேன் அதனுடைய சிக்னல்ஸ் என்னென்னா எல்லாமே காம்பவுண்டு சேம் காம்பவுண்டாக இருக்குது, எல்லாமே CH3 CH3 இருக்கலாம், சேம் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால ஸோ NMR சிக்னல்ஸ் ஈஸியாக ஆன்சர் வந்து 1 ஒரு சிக்னல் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ அது 19வது கொஸ்டின், விச் இன் நோ கரெக்ட் மேட்ச், எது இதில் வந்து கரெக்ட் மேட்சாக இருக்குது. ஸோ இது வந்து டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக் எல்லாம் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வந்து டயாவா பேராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பேரா மேக்னெட்டிக் குரோமியம் ட்ரை ஆக்சைடு அண்டு மேக்னஸ் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பி வந்து பேரா மேக்னெட்டிக் வந்து VO2 அண்டு CuO கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயா மேக்னெட்டிக் வந்து H2O வாட்டர், அப்புறம் சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் மேக்ஷன் வந்து டயா மேக்னெட்டிக் வந்து வாட்டர் அண்டு சோடியம் குளோரைடு வந்து டயா மேக்னெட்டிக், அது கரெக்ட் ஆன்சர். பி வந்து பேரா மேக்னெட்டிக், ஸோ VO2 அண்டு CuO காப்பர் மோனாக்சைடு. ஸோ இது பேரா மேக்னெட்டிக் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்புறம் ராங் ஆன்சர் என்ன, நோ கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னா பேரா மேக்னெட்டிக் Cr2O3 அண்டு MnO. ஸோ இதான் வந்து ராங்கான ஆன்சர். ஸோ நாட் மேட்சிங். ஸோ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் 20, த மோஸ்ட் காமன் பாயிண்ட் ஆஃப் டிஃபர்ட்ஸ். ஸோ டிஃபர்ட்ஸ் வந்து எத்தனை டிஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் மோஸ்ட் காமன் பாயிண்ட் இந்த டிஃபர்ட்ஸ் வந்து 2 டிஃபர்ட்ஸ் மட்டும் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு. என்ன டிஃபர்ட்ஸ் அப்படின்னா, ஸோ 4 கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட்லி டிஃபர்ட் அண்ட் பிரெங்கல் டிஃபர்ட் அண்ட் சி ஆன்சரு போத் ஏ அண்ட் பி, டி ஆன்சர் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மோஸ்ட் காமன் பாயிண்ட் ஆஃப் டிஃபர்ட்ஸ். ஸோ ஷார்ட்லி டிஃபர்ட் அண்ட் பிரெங்கல் டிஃபர்ட். ஸோ ரெண்டுமே காமனு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி போத் ஏ அண்ட் பி. ஸோ இதுவரைக்கும் நான் பார்த்தது வந்து பிஜி டிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பியில் கெமிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின் ரிப்பீட்டடாக 2019 டிஆர்பியில் 2019 கேட்ட கொஸ்டின். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.